அனைவருக்கும் வணக்கம். நெகமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தேவபிரசாத் பேசுகிறேன். நான் பேசவிருக்கும் தலைப்பு சினம் என்னும் கொல்லி. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். கர்வப்படுபவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைப்படுபவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் தன்னையே இழக்கிறான். இது ஒரு அருமையான வாசகம். இன்று பெரும்பாலானோர் கோபப்படுவதனால் தான் தன்னைத்தானே இழந்து கொண்டிருக்கிற பரிதாப நிலையை பார்க்கிறோம். கோபத்தை மறந்துவிடு, அந்த கொடிய பழக்கத்தை நிறுத்திவிடு என்று அழகான பாடல் கோபத்தின் தன்மையை உணர்த்துகிறது. தத்துவஞானி பிளேட்டோ இறைவன் எப்போதும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வு நம்மிடம் இருந்தால் பிறன் மீது கோபம் கொள்ளாமல் இருப்போம் என்கிறார். கோபமும் பொறுமையின்மையும் புரிந்துணர்வின் எதிரிகள் என்கிறார் நம் தேசத்தந்தை மகாத்மா. கோபம் ஒரு கொடிய மிருகம், அது வளர்ப்பவர்களையே அழிக்கும். கோபம் புயல் போன்றதுதான், அது அடங்கிய பின் தான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று. கோபம் ஆக்கியதை விட அழித்ததே அதிகம். ஒரு நொடி கோபத்தால் உண்டாகும் விளைவுகள் வாழ்க்கை முழுவதும் நீடித்து கொண்டே இருக்கும். மனதில் கனன்று கொண்டிருக்கும் கோபம் மனிதர்களிடம் தீரா பகையை உண்டாக்கும். சினம் என்பது சின்ன தீப்பொறியை பெரிதாக்கி பெருங்காட்டை அழிப்பது போல் மனிதகுலம் அழிந்த சம்பவங்கள் உண்டு. சினம் ஒரு முறை கொண்டால் பல முறை துன்பம் நேரிடும். ஒரு தனி மனிதனின் மீது வைத்த நம்பிக்கைகளையும் பொறுமைகளையும் இழக்கச் செய்யும். நம்மை சுற்றியுள்ள உறவுகளை வெறுக்கச் செய்யும். கோபம் மனிதனின் எதிரி. கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகிறது. கோபப்படும் போதெல்லாம் நம் எதிரி வெற்றி பெறுகிறான், நாம் தோற்றுக்கொண்டே போகிறோம். கோபத்தோடு எழும் எவனும் நட்டத்தோடு அமர்வான் என்பது வாழ்க்கை தரும் அனுபவமாகும். கோபம் என்பது நோயல்ல என்றாலும் அது பிணியை விட கொடியது. இதைத்தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றும் தன்னையே கொல்லும் சினம் என்றும் 10 குறள்களை வெகுளாமை என்ற அதிகாரத்தின் கீழ் வழங்கி மனிதர்களை கோபம் கொள்ளாதீர்கள் என்கிறார் வள்ளுவப்பாட்டன். எனவே கோபத்தை விட வேண்டும். உடனே முடியவில்லை என்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இன்று யோகா தியான பயிற்சிகளின் வாயிலாக கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். சினத்தை விடுவோம், சிகரத்தை தொடுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.